இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் 1. டார்சியர். இது விசித்திரமான அனிமலை மாற்றுறதே அதோட கண்ணு தான். அதோட முகத்தில் பாதி இடத்துல அந்த கண்ணு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுட்டு 180 டிகிரி வரைக்கும் அதோட தலையை திருப்பி அதால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 45 மில்லியன் வருஷமாக இந்த பூமியில் இந்த உயிரினம் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனாலும் இப்போதைக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளால் இது பார்க்க முடியும். குட்டி தலை, பெரிய பெரிய கண், நீளமான விரல் இருக்கக்கூடிய இந்த டார்சியர் ஒரு பியோர் நான் வெஜிடேரியன். எப்படி புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதோ அதை மாதிரி தான் இதுவும். பூச்சி, பல்லி, தவளை, ஏன் சில நேரம் பாம்பு கூட சாப்பிடும். ஆனால் வெஜிடேரியன் பக்கம் போகவே போகாது. தூரத்தில் இருந்து பார்க்க கொஞ்சம் க்யூட்டாகவே இருந்தாலும் பக்கத்தில் பார்க்க கொஞ்சம் டெரராக தாங்க இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் 2. நம்மெல்லாம் ஸ்பைடரை தனியாக பார்த்துருப்போம், கிராபை தனியாக பார்த்துருப்போம். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். பேரில் இருக்க மாதிரியே இது ஜப்பானோட கடல் பகுதிகளில் காணப்படுற ஒரு வகையான நண்டு. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிராப்னு கூட சொல்லலாம். இதோட உடம்பு கிட்டத்தட்ட 30 to 40 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஆனால் இதோட கால் கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் வளரும். என்னதான் இதோட கால் பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதனால் இது வேட்டையாடலாம் போகாது. இறந்து போன மீன்கள் அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த வகை நண்டுகள் கடலோட ஆழத்தில் தான் வாழும். ஃபீமேல் கிராப் கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு 1.5 மில்லியன் முட்டை வர போடும். ஆனால் அதில் சர்வைவ் ஆகிறது என்னமோ கொஞ்சம் தான். பாம்பு தோல் ஒலிக்கிற மாதிரி இந்த நண்டும் அதோட ஷெல்லை விட்டுட்டு வெளியே வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மால்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடிப்பட்டு அதோட கால் உடஞ்சிருந்தா கூட இந்த மால்ட்டிங் பண்ணும்போது அதை திரும்பவும் வளர்ந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு ஜப்பானில் பேசிக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் 4. காக்கா பூ. பேரே விசித்திரமாக இருக்கே. இதை அவுல் பேரட்னு சொல்லுவாங்க. முகத்தை பார்க்க ஆந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு கிளி. இந்த கிளி நியூசிலாண்டில் தான் அதிகமாக காணப்படும். இது ஒரு பறவை தான், ஆனால் இதால் பறக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட வெயிட். இந்த ஆண் பறவை கிட்டத்தட்ட 2.2 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இதோட இறக்கையும் ரொம்ப சின்னது. அதனால இதால் பறக்க முடியாது. இதோட சவுண்டே கொஞ்சம் விசித்திரமானது தான். கிளி மாதிரி கீக்கின்னு கத்தலாம்ல, ஆனால் இது எப்படி கத்துதுன்னு கேளுங்க. சரி, அப்போ ஏதாவது இதை அட்டாக் பண்ண வந்தால் இதால் பறக்க முடியாது. அப்புறம் எப்படி தப்பிக்கும்? இது மரங்களுக்கு இடையில போய் அசையாமல் சில மாதிரி அப்படின்னு நின்றுமா. அப்போ இது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாமல் இதோட எனிமீஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். இது ஒரு பியோர் வெஜிடேரியன் தாங்க. கிளி மாதிரியே பழங்கள், விதைகள் இந்த மாதிரி தான் அது சாப்பிடும். ஆனால் கிட்டத்தட்ட 90 வருஷம் வரைக்கும் இது உயிர் வாழும். மனுஷனையும் ஓவர்டேக் பண்ணிடும் போல. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட மீட்டிங் டெக்னிக். ஃபீமேல் பேர்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல நிறைய காற்றை உள்ளே இழுத்து ஒரு பால் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான பூம் சவுண்டை இது கிரியேட் பண்ணும். அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் ஃபீமேல் இதோட பார்ட்னரை செலக்ட் பண்ணும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இந்த பூமியில் வாழ்கிற விசித்திரமான விலங்குகள் பார்ட் 3. ஆக்சலாட்டல். பார்க்க மீன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது மீன் இல்லை. சின்ன வயசில் தவளைக்குட்டியை மீனும் நினச்சி எடுத்துகிட்டு வந்து வளர்த்து பல்பு வாங்கியிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு உயிரினம் தான் இதுவும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், தவளைக்குட்டி கொஞ்ச நாள்லேயே தவளையாக மாறிடும். ஆனால் இது கடைசி வரைக்கும் இந்த லார்வா ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். புழுக்கள், பூச்சிகள், சின்ன சின்ன மீன்கள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு இது உயிர் வாழும். இந்த உயிரினத்தை அதிக அளவில் நம்ம மெக்சிகோ நாட்டில் இருக்க லேக்ஸில், கேனல்ஸில் தான் பார்க்க முடியும். மனுஷங்களுக்கு எப்படி லங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் மீன்களுக்கு கில்ஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது. மீன் மாதிரியே இருக்க இந்த ஆக்சலாட்டலுக்கும் கில்ஸ் இருக்குது, ஆனால் உடம்புக்கு உள்ளே இல்லை, வெளியே. பொதுவாக பிங்க் கலரில் எதை பார்த்தாலுமே க்யூட்டாக தான் இருக்கும். அதனாலேயோ என்னவோ இந்த ஆக்சலாட்டலை பெட்ஸாக கூட வீட்டில் வளர்க்குறாங்க. வீட்டில் வளர்க்கப்படுற ஆக்சலாட்டல்ஸ் 10 to 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். முன்னாடியெல்லாம் மெக்சிகோவில் இதை உணவாக கூட பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது வாட்டர் பொல்யூஷன், அர்பனைசேஷன் போன்ற காரணங்களால் இது அழிந்து வரும் உயிரினமாக மாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே விட ஆக்சலாட்டல்ஸ்க்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் என்னன்னு தெரியுமா? இந்த பல்லிங்களுக்கெல்லாம் வால் போயிடுச்சுன்னா அது தன்னாலே திரும்ப வளர்ந்துடும். அதே மாதிரி தாங்க, வால் மட்டும் இல்லை, அதோட கால், கில்ஸு, கண்ணோட சில பகுதிகள், ஏன் மூளையோட சில பகுதிகள் டேமேஜ் ஆயிருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஜென்ரேட் ஆகிடும். இந்த சூப்பர் பவருக்காகவே இதை வச்சு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் நடக்குது.
இந்த மாதிரி ரீஜெனரேட்டிங் எபிலிட்டிஸை மனுஷனுக்கு பயன்படுத்த முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பொதுவாக பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமுமே இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பும் திறமைகளோடையும் தான் இயற்கையாகவே இருக்குது. அப்படி இயற்கை நமக்கு தராத ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்னு நினைக்கிறது கரெக்டாக தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் 5. சீ ஹார்ஸ், அதாங்க கடல் குதிரை. கடல் குதிரை என்ன விசித்திரமான அனிமலா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாங்க, அது குட்டி போடுற மெத்தட் கொஞ்சம் விசித்திரமானது தான். பொதுவாக எல்லா உயிர்கள்லையுமே பெண்கள் தான் கருவை சுமக்கிறது, முட்டை போடுறது, குட்டி போடுறது மாதிரியான வேலைகள்லாம் செய்யும். ஆனால் கடல் குதிரையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யுது. விசித்திரமா இருக்குல்ல? பெண் கடல் குதிரைகள் தங்களோட முட்டைகளை ஆணோட வாலில் இருக்க ஒரு பைக்குள்ளே கொண்டு போய் போட்டுரும். அந்த பைக்குள்ளே தான் அந்த முட்டை ஃபர்டிலைஸ் ஆகும். அந்த பை தான் கடல் குதிரைகளோட கருப்பை மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்படி உருவாகிற அந்த கருவை ஆண் கடல் குதிரைகள் தான் முழுசா சுமந்து அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை பெத்தெடுக்கும். அதுலயும் சில வகையான கடல் குதிரைகள் 1000 to 2000 குட்டிகள் வரைக்கும் போடும். ஒரு ஆணால செய்யவே முடியாத வேலையா சொல்லப்பட்ட கருவை சுமக்கிறத கடல் குதிரைகள் எவ்வளவு அழகா செஞ்சிருச்சு பாத்தீங்களா? கடல் குதிரைகளை பத்தின இந்த விசித்திரமான ஃபேக்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தினமும் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.